இறையேசுவில் என் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பாண்டிக்கடலூர் உயர்மறை மாவட்டத்தில் ஒரு பெரிய பங்காக விளங்கும் அணிலாடி பங்கில் நான் முதல் முறையாக வருகின்றேன். அந்த பங்கில் உள்ள கிளை பங்குதான் இது. மேல் வயலானூர், கீழ்வயலானூர், கீழ்வயலாமூர். இதுவும் ஒரு பங்காகத்தான் எனக்கு காட்சி அளிக்கின்றது. ஒரு நல்ல அழகான கோயில். இன்று நான் இந்த கிளை பங்கிலே உங்களோடு இணைந்து நம்முடைய பாசமிக்க அருள் தந்தை ஜீவாவுடைய அப்பா அம்மாவுடைய 40வது திருமண ஆண்டு விழாவை சிறப்பித்து கொண்டாடி இறைவனுக்கு நன்றி செலுத்த நான் வந்திருக்கின்றேன். ஒருவேளை நினைக்கலாம், ஆயர் முதலாக வந்திருக்கிறார், பங்கில் உள்ள ஒரு நிகழ்ச்சிக்காக வந்திருக்கலாம், பங்கு திருவிழாவுக்காக வந்திருக்கலாம், பங்கில் உறுதி பூசுதல் என்னும் அருட்சாதனங்களை வழங்க வந்திருக்கலாம். ஆனால் முதலாக இந்த பெரிய பங்கில் அவர் ஒரு திருமண தம்பதியர்களின் 40வது ஆண்டு விழாவை சிறப்பிக்க எப்படி வந்திருக்கலாம் என்று சிலர் நினைக்கலாம். அது சரியும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் இன்று நான் உங்களிடம் பகிர்வது, நான் இந்த திருமண ஆனிவர்சரிக்காக வந்திருப்பதும் ஒரு மிகவும் பொருத்தமானது என்பதையும் நான் உங்களுக்கு உணர்த்த விரும்புகிறேன். நம்ம எல்லாருடைய திருமண நிகழ்ச்சிகளுக்கு போக முடியாது. ஆனால் இது ஒரு சிறப்பான முறையில் தந்தை ஜீவா நிறைய மாதங்களுக்கு முன்னால் என்னிடம் வந்து கேட்டார். அந்த சமயத்தில் நான் சொன்னேன், சரி, நான் ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக வருவேன். இன்று நான் ஃப்ரீயாக இருந்தேன், அதனால் தான் இங்கே வந்திருக்கின்றேன். ஏன் என்று நாம் இங்கே கூடியுள்ளோம்? வழக்கமாக குருக்கள் ஆயர்களின் ஜூபிலிகளை கொண்டாடுவோம், குருக்களின் ஜூபிலிகளை கொண்டாடுவோம், அருள் சகோதரிகளின் ஜூபிலிகளை கொண்டாடுகிறோம். வெள்ளி விழா, பொன் விழா, வைர விழா, எப்படியெல்லாம் நிறைய கொண்டாடுகிறோம். ஆனால் பொதுநிலையினரின் குடும்ப வாழ்க்கையின் ஜூபிலியை அதிகம் நாம் கொண்டாடுவ முன்வருவதில்லை. ஆனால் என்னுடைய பார்வையில் அதுதான் மிகவும் முக்கியமானது என்பதை நான் இன்று உங்களுக்கு அறிவுறுத்த விரும்புகிறேன். திருமணம் என்ற திருவருட்சாதனம் வழியாக குடும்ப வாழ்க்கை நடத்தும் பொதுநிலையினர், இது ஒரு மேன்மையான அழைப்பு, இது தேவ அழைப்பு. நாம் இன்றைய சூழ்நிலையில் நினைப்பது என்ன? ஒரு குருவாக போவது தேவ அழைத்தல், ஒரு அருட்சகோதர சகோதரியாக போவது தேவ அழைத்தல், ஒகேஷன்ஸ் டு priesthood, religious etc. ஒகேஷன் டு ஃபேமிலி லைஃப், அதை நாம் அதிகம் அழுத்தமாக சொல்லுவதில்லை. அதை ஒகேஷன் என்றும் சில நேரங்களில் நாம் கருதுவதில்லை. அதுவும் ஒரு தேவ அழைத்தல் என்பதையும் நாம் அவ்வளவு கருதுவதில்லை. ஆனால் நான் உண்மையிலே சொல்கிறேன், அது உண்மையிலே ஒரு தேவ அழைத்தல். திருமணம் என்ற அருட்சாதனம் வழியாக குடும்ப வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை நடத்துவது ஒரு அழைப்பு, இறைவனால் அழைக்கப்பட்ட ஒரு அழைப்பு. திருச்சபையிலே 7 அருட்சாதனங்கள் உள்ளன. அந்த 7 அருட்சாதனங்களில் மிகவும் மேன்மையானது திருமணம் என்ற அருட்சாதனம். மிகவும் பழமையான அருட்சாதனம் திருமணம் என்ற அருட்சாதனம். திருமணம் என்ற அருட்சாதனம் இறைவன் இந்த உலகை படைத்த சமயத்திலே அதை அவர் ஏற்படுத்தியுள்ளார். தொடக்க நூலிலே நாம் வாசிக்கின்றோம்,
இறைவன் மனிதனை தன்னுடைய சாயலில் ஆணும் பெண்ணுமாக படைத்தார். அந்த நேரத்திலே அவர் திருமணம் என்றும் அருட்சாதனத்தை ஏற்படுத்தியுள்ளார். எனவே திருமணம் என்ற அருட்சாதனம், அதனால் இல்லற வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை தொடங்குவது அது மிகவும் பழமையானது. மற்ற 6 அருட்சாதனங்கள் புதிய ஏற்பாடு அருட்சாதனங்கள். ஆனால் இந்த 6 அருட்சாதனங்களும் திருமணம் என்ற அருட்சாதனம் வழியாக உருவாக்கப்படும் குடும்ப வாழ்க்கைக்கு பணியாக உதவியாகத்தான் மற்ற 6 அருட்சாதனங்களும் இருக்கின்றன. இன்று நான் ஆயராக இருக்கின்றேன், சகோதர குருக்கள் இங்கே இருக்கின்றார்கள், நாங்கள் குருக்களாக இருக்கின்றோம். ஒரு குருவானுடைய அழைப்பு, ஒரு குருவானுடைய வாழ்க்கை மேன்மையான அழைப்பு. இயேசுவின் இடத்தை எடுத்து இயேசுவின் வாழ்க்கையை வாழ்ந்து இயேசுவின் பணியை புரிகின்ற ஒரு அழைப்பு, அது மிகவும் மேன்மையான அழைப்பு. ஆனாலும் அந்த அழைப்பு குடும்பத்திற்கு பணிபுரிய மட்டும்தான். திருமணம் என்ற அருட்சாதனம் வழியாக உருவாக்கப்படும் ஃபேமிலி, குடும்பம், அந்த குடும்பத்திற்கு பணிபுரிவதற்காக தான் இந்த தேவ அழைத்தல் என்னும் குருவாக அருள் சகோதர சகோதரிகளாக அது நியமிக்கப்படுகிறது. குடும்பம் இல்லை என்றால் ஒரு குருவாக மாற வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு குரு யாருக்கு குடும்பம் இல்லை என்றால், திருமணம் இல்லை என்றால், பிள்ளைகள் பெறவில்லை என்றால் ஒரு குரு யாருக்கு திருமுழுக்கு கொடுக்க முடியும்? குடும்பத்திலே பிறக்கும் பிள்ளைகளுக்கு மட்டும்தான். குடும்பம் இல்லை என்றால் ஒரு குரு யாருக்காக திருப்பலி நிறைவேற்றுவார்? குடும்பம் இல்லை என்றால் ஒரு குரு, ஒரு ஆயர் எந்த பிள்ளைகளுக்கு உறுதி பூசல் என்னும் அருட்சாதனத்தை கொடுப்பார்? குடும்பம் இல்லை என்றால் குடும்பத்தில் பிறக்கும் பிள்ளைகளுக்கு திருமணம் என்ற அருட்சாதனம். எனவே திருமணம் என்ற அருட்சாதனம் மிகவும் மேன்மையான அருட்சாதனம். அதன் வழியாக இறைவன் மக்களை அழைக்கின்றார். ஆணும் பெண்ணுமாக ஒரு குடும்பமாக மாறி இறைவனோடு ஒன்றித்து இறைவன் தொடங்கி அந்த காரியத்தை நிறைவேற்றி உருவாக்கும், இறைவன் உருவாக்குவராக இருக்கின்றார். அந்த காரியத்தை எடுத்து செல்லதான் குடும்ப வாழ்க்கை திருமணம் என்ற அருட்சாதன வழியாக உருவாக்கப்படுகின்றது. அந்த அழைப்பை ஏற்று என்று நம் முன்னிலையில் திரு பாக்கியநாதன், திருமதி சம்பூர்ணம் அவர்கள் 40 ஆண்டுகள் அந்த அழைப்பை ஏற்று ஒருவருக்கு பிரமாணிக்கமாயிருந்து இறைவனோடு ஒன்றித்து அந்த படைப்பாகி அந்த காரியத்தை அவர்கள் நல்லாக சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்காக நன்றி கூற நாம் இங்கே கூடியுள்ளோம். திருமணம் என்பது ஒரு மிஷன். அந்த மிஷனில் அவர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அதனால்தான் நான் சொல்லேன், உண்மையிலே நாம் இந்த ஹயரார்கிக்கல் சர்ச், அதான் போப் பிரான்சிஸ் கூட்டொருங்கிய திரு அவையை உருவாக்க முயற்சி செய்கின்ற போது திருத்தந்தை பிரான்சிஸ் இதை தான் அழுத்தமாக சொல்கிறார். நாம் அனைவரும் பணியாளர்கள், திருச்சபையின் பணியாளர்கள், திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அருள் சகோதர சகோதரிகள், நாம் திருச்சபையின் பணியாளர்கள். திருச்சபை இறை மக்களால் ஆனது. நாமும் அந்த இறை மக்களோடு சேர்ந்து திருச்சபையாக இருக்கின்றோம். அந்த இறை மக்களாகிய திருச்சபையில் நமக்கு ஒரு அந்த சிறப்பு பணிபுரிய இறைவன் நம்மை அழைத்து அருள் பொழிவு செய்து நம்மை அவர் நியமித்திருக்கின்றார். அதுதான் அந்த வித்தியாசம். ஆனால் unfortunately what has happened is the clergy has dominated the church and it becomes a clergy dominated church, and that's what the Pope is calling it as clericalism. And he says clericalism is the curse within the church, and this clericalism has to be uprooted. We are all people of God. The clerics so called are
servants of the church. They need to serve the church. They are not the top of the church. We are all one with them as இறை மக்கள். அதை தெளிவாக செய்கிறார். அந்த பார்வையில் நாம் பார்க்கும்போது பொதுநிலையினர், இல்லற வாழ்க்கை வாழும் மக்கள் திருச்சபையில் பெரிய இடத்தை எடுக்கின்றார்கள். அவர்கள்தான் உண்மையான திருச்சபையாக வாழ்கின்றார்கள். நாம் அவர்களோடு இணைந்து அந்த வாழ்க்கையில் அவர்களுக்கு ஒத்துழைத்து ஒரு திரு அவையை கெட்டி எழுப்புவதற்காக பணியாளர்களாக நாம் மாறுகின்றோம். எனவே திருச்சபையில் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் அல்ல, மாறாக பொதுநிலையினர் அவர்கள் மேலே வர வேண்டும். எம்பவர்மெண்ட் ஆஃப் த லேயிட்டி, எம்பவர்மெண்ட் ஆஃப் த லேயிட்டி. எனவே இன்றைய தினம் நாம் இந்த இரு தம்பதியர்களை சிறப்பிக்கும் போது நாம் உண்மையிலே இயேசுவினுடைய அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு உண்மையான திருச்சபையை நாம் அறிந்து கொண்டு பொதுநிலையருக்கு உகந்த இடத்தை அளித்து நாம் அவர்களை பாராட்டுகிறோம். திருச்சபையின் உண்மையான அந்த உருவத்தை நாம் எடுத்துரைக்கிறோம். எனவேதான் இது மிகவும் பொருத்தமானது என்று நான் சொல்கிறேன். திருமண வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை ஒரு மிஷன். ஒரு பிரீஸ்ட் இஸ் எ மிஷன். திருமண வாழ்க்கை ஒரு மிஷன். ஆணும் பெண்ணும் ஒன்று சேர்ந்து இறைவனால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மிஷனை அவர்கள் நிறைவு செய்கிறார்கள். எனவே இட் இஸ் எ மிஷன். திருமணம், அந்த திருமணத்தில் அவர்கள் ஒருவருக்கொருவர் பிரமாணிக்கமாயிருந்து கடவுள் எப்படி ஒரு அன்பின் குடும்பமாக இருக்கின்றாரோ அந்த சாயலில் படைக்கப்பட்ட நாம் அந்த குடும்பத்தை, அன்பின் குடும்பத்தை உருவாக்கி இந்த உலகத்திலேயே அந்த இறை குடும்பத்தை ஏற்படுத்துவதற்காகத்தான் இவர்கள் அழைக்கப்படுகின்றார்கள். எனவே இந்த திருமணம் என்ற அழைப்பு எப்படி இறைவன் அன்பின் குடும்பமாக இருக்கின்றாரோ அந்த அன்பின் குடும்பத்தை இங்கே இந்த மண்ணிலே நிலைநாட்டுவதற்காகத்தான். நாம் சொல்கின்றோம், ஒவ்வொரு மனிதனும் இறைவனின் சாயலில் படைக்கப்பட்டவன். இந்த ஞாயிற்றுக்கிழமை நேற்று தான் நாம் மூவர் கடவுளுடைய திருவிழாவை கொண்டாடினோம். மூவர் கடவுள், அன்பின் குடும்பம், தந்தை, மகன், தூய ஆவியார் அன்பினால் மூன்று ஆட்கள் ஒன்றாயிருக்கின்றார்கள். அதே நிலையில்தான் ஆணும் பெண்ணும் இருவரும் அன்பில் ஒன்றித்து, இயேசுவின் அன்பில் ஒன்றித்து அந்த மூவர் கடவுளின் அந்த அன்பு குடும்பத்தின் மறை உண்மையை இந்த உலகத்தில் செயலாற்றுகிறார்கள். இந்த உலகத்தில் அதை ஏற்படுத்துகிறார்கள். ஆனால் இறைவனின் அந்த அன்பு குடும்பத்தில் அன்பு முழுமையாக இருக்கின்றது, மனிதனுடைய குடும்பத்தில் அன்பு குறைவாக உள்ளது. எனவே இந்த மிஷன் என்று சொல்லும்போது கணவனும் மனைவியும் இயேசு திருச்சபையை அன்பு செய்து அதற்காக தன் உயிரை கொடுத்தது போல் ஒருவருக்கு ஒருவர் அந்த அன்பை முழுவதும் பரிமாறி ஒன்றாய், ஒரே உடலாய், ஒரே உள்ளமாய், எப்படி கடவுள் ஒருவராய் இருக்கின்றாரோ அப்படி ஒருவராக இருக்கதான் இந்த மிஷன் அவர்களுக்கு அழைக்கப்படுகிறது. எனவே இது ஒரு மேன்மையான மிஷன். ஒருவேளை திருமண தம்பதியர்கள், இல்லற வாழ்க்கை நடத்துவர்கள் இதை அறியாமல் இருக்கின்றார்கள். இது ஒரு பெரிய மிஷன். யூஆர் எ மிஷனரி. அதுவும் நம்முடைய லாட்டின் திருச்சபையில் குருவானவர், the priest is not administering the sacrament of marriage. On the other hand, the couple, they administer the sacrament to each other, not the priest. Priest is only a witness. எனவே இவர்கள் இந்த அருட்சாதனத்தை ஒருவருக்கு ஒருவர் கொடுத்து இந்த இயேசுவின் இறைவனின் அந்த மிஷனை ஏற்றுக்கொண்டு ஒருவருக்கு ஒருவர் தன்னை முற்றிலும் கொடுத்து அன்பில் ஒன்றுபட்டு ஒரே உடலும் ஒரே உள்ளமுமாக மாறி அந்த இறைவனின் பிரசன்னத்தை இந்த உலகத்தில் அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள்.
அதுதான் இல்லற வாழ்க்கையின் முக்கியத்துவம். எனவே இது ஒரு பெரிய மேன்மையான அழைப்பு. இறைவனின் குடும்பத்தை இந்த மண்ணில் ஏற்படுத்துவது தன்னுடைய வாழ்க்கையால். எனவே அவர்களுக்கு நிறைய சோதனைகள் வரும், சுயநல எண்ணங்கள் வரும், பிறருக்காக வாழும் அந்த தன்மையில் அவர்கள் குறைந்தவர்களாக இருக்கலாம். அந்த நேரத்தில் தூய ஆவியாருடைய ஒத்துழைப்பு அவர்களுக்கு தேவைப்படுகிறது. அந்த ஆவியின் ஆற்றலால் அவர்கள் ஒருவருக்கொருவராக வாழ்ந்து தன்னை முழுவதும் ஒருவருக்கொருவர் அர்ப்பணித்து இது வாழ்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்தவ குடும்பம். எனவே இது மேன்மையானது. இதை நாம் முற்றிலும் அறிந்து நம்முடைய மக்களுக்கு இதை எடுத்துரைத்து அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ நாம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அது நமது பணி, அது நமது பணி. அதனால்தான் இது ஒரு மிஷன், இன்னும் இது ஒரு மிரக்கிள், புதுமை. ஏனென்றால் இவர்கள் இருவர் ஒருவராக மாறுகின்றார்கள். இறைவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். 40 வருடங்களுக்கு முன்னால் அவர்களிடம் இது சொல்லப்பட்டது. இறைவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். இந்த 40 நாட்கள் அவர்கள் 40 வருடங்கள் அவர்கள் வாழ்ந்து அந்த ஒரே உள்ளமும் ஒரே உடலும் இருவர் ஒருவராக மாறும் அந்த புதுமையை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிகழ்விலும், ஒவ்வொரு பிரச்சனையிலும், ஒவ்வொரு துன்பத்திலும், நோயிலும், துயரத்திலும் அவர்கள் இந்த ஒன்றுபடுவது, இருவரும் ஒரே உடலும் ஒரே உள்ளமாக மாறுவது, அந்த உண்மையை, பெரும் உண்மையை அவர்கள் உணர்ந்து அதை செயல்பாட்டில் கொண்டு அவர்கள் திருமண நாளில் தொடங்கிய அந்த புதுமை அதை தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் நிறைவேற்றி கடைசியில் ஒரே உடலும் ஒரே உள்ளவரும் ஆக மாற அவர்கள் அழைக்கப்படுகின்றார். அதுதான் இல்லற வாழ்க்கை. அந்த அப்படி ஒன்றுபட்டு வாழும்போது இறைவன் அவர்களை அருள் வளங்களால் நிரப்புகிறாள், பிள்ளை செல்வங்களால் நிரப்புகிறாள், இன்னும் நிறைய ஆசீர்வாதங்களால் நிரப்புகிறார். அந்த நிலையில் தான் இவர்களுடைய குடும்பத்தில் பிள்ளைகள், பேர பிள்ளைகள், இவர்களுடைய பிள்ளைகளில் ஒருவன் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த குடும்ப பணியை செவ்வன செய்து அந்த இறை குடும்பத்தை மண்ணில் நிலைநாட்டுமாறு அவர் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். எனவே குருக்களாகிய நாம், இறை அருள் சகோதர சகோதரிகளாகிய நாம் இதை உணர வேண்டும். இது நமக்கு மிகவும் மேன்மையான பணி. நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய பங்குகளில் இருக்கும் அந்த குடும்பங்களை நல்ல முறையில் பேணி பாதுகாத்து அவர்களுடைய அந்த குடும்ப வாழ்க்கையின் நோக்கத்தை அவர்களுக்கு தெரிவித்து இறை குடும்பத்தை மண்ணில் ஏற்படுத்தும் அந்த ஒரு பொறுப்பில் அவர்கள் எப்போதும் வெற்றி பெற நாம் அவர்களோடு சேர்ந்து ஒத்துழைக்க வேண்டும். அதுதான் நமது மேன்மையான பணி. நாம் அவர்களுக்காக திருப்பலி ஆற்றுகிறோம், அருள் சாதனங்களை அவர்களுக்கு நாம் கொடுக்கின்றோம். இதெல்லாம் நம்முடைய பணி. இந்த திருப்பலியின் மூலம், பல்வேறு அருள் சாதனங்களின் மூலம், பல்வேறு ஜெபங்களின் மூலம், பல்வேறு லிட்டர்ஜிக்கல் செலிப்ரேஷன்ஸ் மூலம் நாம் இந்த குடும்பத்தை இறைவனின் குடும்பமாக மாற்றுகிறோம். அதற்காக இதுதான் மேன்மையானது. எனவே திருச்சபையை நாம் நல்ல முறையில் பார்க்கும்போது திருச்சபையில் முதலிடம் எடுப்பவர்கள் பொதுநிலையினர், லேயிட்டி, பொதுநிலையினர். இறை சமூகத்தில் முதலிடம் எடுப்பவர் லேயிட்டி, பொதுநிலையினர். நாம் பழக்கமாக நாம் ஆயர் அவர்களே, குருக்களே, கன்னியர்களே, அருள் சகோதரர்களே, மக்களே, அவர்கள் கடைசியில் தான் வருவாங்க. ஆனால் உண்மையான இறை இயேசு கட்டி எழுப்பிய அந்த திருச்சபையில் பொதுமக்கள் தான், இறை மக்கள் தான் முதல் வருவார்கள். நாம் அவர்களுக்கு பணியாளர்களாக தான் வருவோம். அதுதான் கூட்டொருங்கி இயக்கிய திரு அவை. திருத்தந்தை பேசு நம்மிடம் செல்வது ஒன்றிப்பு, பகிர்தல், மிஷன். இது 3 அம்சங்களை கொண்டது. எனவே இன்று இந்த 40வது ஆண்டு இறைவனுக்கு நன்றி செலுத்தும் போது அவர்களுக்கு மட்டுமல்ல, நம்முடைய பெற்றோர்கள், உயிராக இருப்பவர்களுக்கு, நம்முடைய பங்கில் உள்ள
குடும்பங்கள் அவர்களெல்லாம் நாம் இன்று நினைத்து இந்த மேன்மையை உணர்ந்து அவர்கள் உண்மையிலே ஒரு நல்ல இல்லற குடும்ப வாழ்க்கையை நடத்தி இறை குடும்பத்தை மண்ணில் உருவாக்க அவர்கள் எப்போதும் தயாராக இருக்கும்படி நாம் அவர்களோடு ஒத்துழைக்க வேண்டும், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அவர்களுக்கு நல்ல புத்திகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும், அவர்களோடு இருந்து அவர்களுடைய சோதனைகளும் பிரச்சனைகளிலும் ஒன்றுபட்டு இந்த இல்லற வாழ்க்கையின் நோக்கத்தை நிறைவு செய்ய நாம் எப்போதும் தயாராக இருக்க வேண்டும். அதுதான் மேன்மையான இறைப்பணி, ஒரு குருவின் மேன்மையான இறைப்பணி அதுதான். அதனால்தான் பாரிஷ் பிரீஸ்ட்ஸ், they are the most appreciated ministry to be a parish priest, because there are the souls. Pope Benedict very clearly says that, Pope John Paul II very clearly said that the ministry as parish priest is a tremendous, it's the best ministry. He has clearly said, pastoring the families. நாங்கள் ஆதிலுமினா விசிட்டுக்கு திருத்தந்தை பிரான்சிஸை பார்க்க சென்ற போதும் அங்கே 1 மணிக்கூர் அவர் எங்களுடைய வடமாநில எல்லா ஆயர்களோடும் சேர்ந்து அவர்கள் 1 மணி நேரம் செலவிட்டார். திருச்சபையின் பல விஷயங்களை பற்றி நாங்கள் பகிர்ந்து கொண்டிருந்தோம். கடைசியாக அவர் எங்களிடம் சொன்னது, ஆயர்களே, நீங்கள் இங்கே ஆதிலுமினா விசிட்டுக்காக வந்திருக்கிறீர்கள் 5 வருடத்தில் 1 முறை. ஆனால் அடுத்த தடவை நீங்கள் வரும்போது இங்கே பிள்ளைகளை பார்க்க மாட்டீர்கள். அவர் சொன்னார், இட்டலியில் யூரோப் சிச்சுவேஷன் இஸ் சேஞ்ச், பிள்ளைகளை பார்க்க முடியாது. அப்புறம் அவரே சொல்ற, ஏனென்றால் திருமணங்கள் நடப்பதில்லை. It has become a fashion. People don't want to marry. They want to be single. They want to be free. Marriage takes away their freedom. So they want to be single. And then even if there are marriages are taking place as same-sex marriages. 2 ஆண்கள் கணவன் மனைவியாகவும் 2 பெண்கள் கணவன் மனைவியாகவும் அங்கே பிள்ளைகள் பிறக்காது. எனவே குடும்பம் மிகவும் சீரழிவுபட்டு நிலையில் இருக்கின்றது. அதன் பிறகு அவர் எங்களிடம் சொன்னது, ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையில் குடும்ப நிலைகள் நல்ல முறையில் இருக்கின்றன. இப்போதும் குடும்ப மதிப்பீடுகள் நல்ல முறையில் இருக்கின்றன. மக்கள் குடும்பத்தில் வாழ்க்கை நடத்துகின்றார்கள். மேரேஜ் இஸ் டேக்கிங் பிளேஸ். கடைசியாக அவர் எங்களிடம் சொன்னார், ஆயர்களே, அந்த குடும்பத்தில் உள்ள குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள். ப்ளீஸ் preserve the families, preserve the qualities and the greatness of the families. That is the greatest mission that the Lord has entrusted to you. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இன்று நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். எல்லா குடும்பங்களுக்காக, முக்கியமாக இன்றைய தினம் இந்த 2 தம்பதியர்களுக்காக நாம் இறைவனை வேண்டுவோம். இறைவன் மிகவும் மேன்மையான வரங்களை அவர்களுக்கு அளித்து இன்னும் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் நல்ல முறையில் ஒருவருக்கொருவர் பிரமாணிக்கமாக இருந்து மற்றவர்களுக்கு ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டாக மாறி அவர்கள் எப்போதும் இறைவனுக்கு ஏற்புடையவர்களாக வாழ்க்கை நடத்த நாம் இன்றைய திருப்பலியிலே அவர்களுக்காக வேண்டுவோம்.